வரை பசி இல்லாத உணவும் கொடுத்த உடையும். இல்லை முதல்னு சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன இன்பங்கள் என்னென்ன துன்பங்கள் அனுபவிச்சிருக்கீங்க? இன்பம் என்ன? முதல் இன்பத்தை பற்றி சொல்லுங்கள், அப்புறம் துன்பத்தை பற்றி பேசலாம். இன்பங்கிறது பணம் வரவு வந்தாலே இன்பங்க. ஆ, பணம் செலுத்தா இன்பம், பணம் குறைந்தால் துன்பம். ஓ, பணம் வந்தால் இன்பம்ன்றீங்க, பணம் இல்லாட்டினா துன்பம்ன்றீங்க. சரி. இதே வாழ்க்கையில் இருக்குது. ஓ, நீங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நேசிக்கிறது எதை நேசிக்கிறீங்க? யாரையுமே நேசிக்கிறது, இறைவன் ஒருவருக்கு நேசிக்கிறது. வாவ், மாஷா அல்லாஹ். நீங்கள் சொன்ன பதில் ரொம்ப அருமையான பதில். நீங்கள் வாழ்க்கையில் யாரையும் நேசிக்கலை, இறைவனை மட்டும் தான் நேசிக்கிறீங்க. நீ இறைவனை மட்டும் நேசிக்கிறதுனால தான் இறைவனை வந்து உங்களை இன்னமும் உயிரோடு வைத்திருக்கான். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. பூமியில் இருக்கும் வரை இறைவனை நினைத்து துன்பம் இல்லை. பூமியில் இருக்கும் வரை இறைவனை நினைத்துக் கொண்டால் என்றைக்கும் துன்பம் இல்லை. துன்பம் இல்லை. என்ன வேணும்? என்னப்பா சொல்லு, உன் பேர் என்ன பேர்? வீடு வேணுமா, சீரட் வேணுமா, என்ன வேணும்? அது உடல் நலத்துக்கு கேடு. உங்கள் பேர் சொல்லுங்க. ஐயனாரா? வயசு எத்தனை? என்ன அவர் ஏமாத்துற? என்ன அவர் 60ன்றாரு, நீங்களும் 60ன்றீங்க. மீசா வயசு 85 மீசா முறுக்கு மீசை ஆயிடுச்சு. கேட்டுங்க வயசு தானே பார்ப்போம், பல்ல பார்த்தா தெரியா? அப்புறம் என்ன வயசுல வந்து நீங்களாம் 85 குறையாது உனக்கு. 90 கூட வைப்பான். ஏன் சொல்றேன் கேட்டுக்கிட்டியா? நான் சின்ன பிள்ளையிலேயே நீ இத்தட்டியாரு அந்த சண்டக்குள்ள வந்து இருக்கலையே, கல்யாணம் முடிக்காத போது அங்க வந்து இருந்தேன். வேட்டி கட்டலாம் பலமா இருக்கியா? வேட்டி கட்டலாம். என்ன வேணும்? காசு வாங்கி என்ன செய்ய போற நீங்க? குண்டு விளையாட போறீங்களா? ஆனால் அழகா சிரிக்கிறீங்களா? இங்கே சிரிங்க, இங்கே பார்த்துறீங்க, சரிங்க. நம்ம முதல் வீட்டுக்காரர் அத்தா பையன். சரி சரி, தெரியாதையா? தெரியல, மறந்துட்டீங்களா? சரி, காசை வச்சு என்ன செய்ய போறோம் இந்த வயசுல? கள்ள மிட்டாய் எத்தனை சாக்கடை? ஆமா. சரி விடு, சையது பீடியா வாங்கியாடி. சரி 20 ரூபா சீரட் வாங்கியாடி. இல்ல அப்புறம் என்ன மலப்பா இருந்தா அந்த கடைசியில இருந்து சுடுகாட்டு வரைக்கும் இடம் வச்சிருக்கேன். எங்க முதல் சொல்ல, கடைசியில இருந்து இந்த கடைசியில இருந்து சுடுகாட்டு வரைக்கும் இடம் வச்சிருக்காப்புல. அப்புறம் என்ன இன்னும் உனக்கு காசு தேவை? சையது இருக்கு, மலப்பாரெல்லாம் வாங்க. இல்ல எதுக்கு பீடி குடிக்கிறீங்க? ஆமா, அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. பெரிய மனுஷங்க ஒரு ரூபாய் செலவு வச்சுட்டு போ. ஓ, சந்தோஷமா என்ஜாய் பண்ண. சந்தோஷமா என்ஜாய். ராமலிங்கம் கையில் வாங்கியிருக்க, இனிமேல் உனக்கு வாழ்க்கையில ஹாப்பி தான். ஹாப்பி தான். பரவாயில்ல, ராமலிங்கம் மனசுக்குள்ளேயும் ஒரு நல்லாவே இருக்கேன். இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கான். அதை சொல்லு ராமலிங்கம். காணாவளக்கு போய் ஆனா ராமலி கவலைப்படாத, கண்டிப்பா உன் கை வந்து சீக்கிரமே சரியாயிடும். காணாவளக்கு போய் பிரேதமாகவே உயிரோட வந்திருக்கோம்னா இறைவன் அருள் இருக்க தானே. கண்டிப்பா காணாவளக்கு போயாச்சுனாலே முடிச்சு. காணாம போறதுக்கு காணாவளக்கு. என்ன பூரா ஹிந்திக்காரனா இருக்கான். ஒரு மனுஷனை பாதி அறுத்துக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் இவன்ட்ட கொஞ்சிக்கிட்டு இவன் அவன்ட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கான். நம்மள அறுத்து ரத்தம் போய்கிட்டு இருக்கு. யார் ஆஸ்பத்திரியில் டாக்டரா? பெரிய டாக்டர் பக்கத்துல வர மாட்டேன். அறுத்து 6 ஓட்டு தூக்கி பெட்ல ஓட்டான்னா நைட்டு போட்டான்னா மறுநாள் நைட்டு வருவியான். அதுக்குள்ள போய் சேர்ந்துருவியான் மனுஷன். ஐயோ, நான் சட்டையை பிடிச்சி சண்டை ஓட்டுல வெளியே வந்தது போயிருப்பேன்ல. சரி ராமலிங்கம், உங்களுக்கு வயசு 60 ஆச்சு. நீங்கள் எத்தனை வயசில் கல்யாணம் முடிச்சிங்க? 19 வயசுல கல்யாணம் முடிச்சேன். 19 வயசுலேவா? காதல் திருமணமா இல்லை பெரியவங்க? பொண்ணு எந்த ஒரு சொந்தக்கார பொண்ணா?
வில்லிவாக்கம்மா, சென்னைக்கார பொண்ணா? பரவாயில்ல. உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்காங்க? 2 குழந்தை இருக்காங்க. பையனா பொண்ணா? பையன் பொண்ணு. பையனுக்கு எத்தனை வயசாச்சு, பொண்ணுக்கு எத்தனை வயசாச்சு? பொண்ணு கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளை ஆயிடுச்சு. பேரன் பத்தியில் எடுத்தாச்சா? என்ன பார்க்க எங்கே இருக்கீங்க? சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க. நரசு போய் தானே இருக்கேன். டைகி அடிச்சு வெள்ளட்டை அடிச்சு வந்துருக்கீங்களா? வெள்ளட்டை இல்லை, நரசதால. அப்படியா? ஆமாம். சரி, மாஷா அல்லா. பொண்ணு பையனுக்கு எத்தனை வயசாச்சு? பையனுக்கு 31 வயசாச்சு. பரவாயில்ல. பையனுக்கு திருமணம் முடிஞ்சா? இன்னும் முடியலை. ஏன் முடியல? பதறாம முடிப்பான். அவனுக்கு டேஸ்ட் ஒரு பதறாம முடிப்பான். அதை சொல்லு. வாழ்க்கையில் எந்த ஒரு ஞாபகங்கள் இன்னும் மறக்காம இருக்கு? எந்த ஞாபகம் இல்லை, இறைவனுடைய ஞாபகத்தை இருக்கு. அப்படியா? மாஷா அல்லா, மாஷா அல்லா. நீ வாழ்க்கையில் போகும்போது என்னத்தை கொண்டு போற? பிறக்கும்போது என்னத்தையும் கொண்டு வரலாம், போகும்போது என்னத்தையும் கொண்டு போறது இல்லை. மாஷா அல்லா. உழைப்பவர்கள் என்றும் உழைத்துக் கொண்டேதான் இருக்கிறார்களா? உழைப்பவன் கூரோட வளர்த்தா நல்லா இருக்கலாம், கூறுகட்ட நம்ம வளர்த்தா சாக வேண்டியது. இவர் கூரோட உழைக்கிறாரா, கூறு இல்லாமல் உழைக்கிறாரா? யாரு? நான் கூறுகட்டத்தை உழைக்கிறேன். இல்லை, அவர் போறவர். அவர் விவரமானவர். ஆ, உண்மையிலேயே கள்ளமொழிக்காரர் ரொம்ப திறமையானவர். ஆ, நான் சின்ன வயசுல இருந்து அவர் அப்படித்தான் இருக்காரு. இன்னும் வயசாகாமே இருக்காரு. வீடு கட்டி அவர் வீட்டை போய் பார்த்தேன்னா அப்படி இருக்கு வீடு. என்ன 2000 ரூபாய்க்கு பொருளை வாங்கி இப்போ வரைக்கும் அந்த 2000 ரூபாய் பொருளை வச்சே வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே பாருங்க, டீச்சர் பல மாணவர்கள் கனவுக்கு கையில் சமந்து போயிட்டு இருக்காங்க. வாவ், பக்தியுடன் மாணவர்கள் காணும் போதே கண்குள்ளா காட்சி. கிராமத்துக்கும் நகரத்துக்கு, கிராமத்தில் இருக்கவங்க சூது விளையம் தெரியாது. சரி. நகரத்தில் இருக்கவே ஒருத்தரை தூக்கி ஒருத்தர் ஜா வைக்கலாமா அலைங்க. 100க்கு 80% சா வைக்கலாம்னு அலைங்க. ஒரு 20% நல்லவங்க இருப்பாங்க. ராமலிங்கம், இப்போ நீங்கள் இருக்கீங்க? நான் போக்கத்தா வய சிமெண்ட் ஊற்றிருக்கேன். உங்கள் எல்லா சிமெண்ட்டும் உங்களுடைய ஒரு நாளைக்கு எவ்வளோ சிமெண்ட் உங்களுக்கு விற்பனை ஆக நினைக்கிறீங்க? அது விற்கிறதே இறைவன் கொடுக்குறதே கிடைக்கும். இல்லை, எவ்வளோ சிமெண்ட் விற்பனை ஆச்சுன்னா நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க? எவ்வளோ விற்றாலும் சந்தோஷம் போகிற போகிறதில்ல, சங்கடம் போகிற போகிறதில்ல. 3 நேரம் சாப்பாடு கிடைக்கும், நல்லா சாப்பிட்டோமா, நல்லா வாழ்க்கையை ஓட்டணுமா, அவ்வளோதான் நிம்மதி. அதை சொல்லுங்க. உங்கள் கடையோட இப்போ முதலீடு எவ்வளோ இருக்குது? இந்த கடையோட முதலீடு? எனக்கு அதெல்லாம் முதலீடு தெரியாது. இல்லை, இப்போ இந்த பெட்டி கடை வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் தெரியாது. அந்தளவுக்கு போகும்போது நாயை எப்படி இருக்கு. ஆத்தா கையில் 50 ரூபா வாங்கிட்டு வந்தோம்மா, 2 கடல மிட்டாய் பாக்கெட் வாங்கி போட்டோம்மா, நம்ம 2 சாப்பிட்டோம்மா, பிஸ்கத்தை விற்றுட்டு போன மாதிரி இருக்கீங்களா? மகிழ்ச்சி. இது என்ன வரவு என்ன செலவு தெரியாது. விற்கிறதா அப்படியே கொண்டு போய் கொடுத்துட வேண்டியது. இல்லை, இப்போ உங்களுக்கு வரவு செலவு தெரியல அப்படின்னா உங்களை யாராவது ஏமாத்திட்டு என்ன செய்வீங்க? ஏமாத்தவலாம் முடியாது. கண்ணில் வரல விட்டு இழுத்துருவேன். சும்மா ஏமாத்திட்டு போயிட முடியுமா? அதான் சொல்லுங்க. அப்படி 10 ரூபா ஏமாத்தினா அவனை கண்ணில் வரல விட்டு இழுத்து கொண்டு வைப்பேன். நீங்கள் இப்போ நீங்களே சிரமத்தில் இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு அவருக்கு 20 ரூபா தர்மம் கொடுத்தீங்க? அவருக்கு தர வேண்டிய 20 ரூபா நான் தர்மம் கொடுக்குற அளவுக்கு பெரியாரு. தர வேண்டிய 20 ரூபா ராமலை தர்மம் கொடுத்துட்டீங்கன்னு நினச்சா பரவாயில்ல. ராமலிங்கத்துக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு, லாட்ரி விழுந்துருச்சாட்டிருக்கு. 30 ரூபாய்க்கு செஞ்சு வாங்கிட்டு 50 ரூபா கொடுத்தா 20 ரூபா கொடுக்காம வச்சுக்கிட்டா திருப்பி கேட்கத்தானே செய்வாங்க. புரியல? 30 ரூபாய்க்கு சின்ன வாங்கிட்டு 50 ரூபா கொடுத்தாங்கன்னா 20 ரூபா கொடுக்கணுமா, நம்ம அமுக்கணுமா? கொடுக்கணும். அதைத்தான் கொடுத்து விட்டான். அப்பா தர்மம் இல்லையா? தர்மம் பண்ற அளவுக்கு நான் என்ன வசதியாடாரா? அப்ப நீங்க தர்மம் ஒரு ஆண்டிக்கலாம்ப்பா இருக்கு. என்ன ராமலிங்க? நானே ஆண்டிக்கலாம் 10 ரூபா வாங்கி செலவழிக்கலாம் இருக்கேன். நான் எப்படி கொடுத்தேன்? அப்ப நீங்க தர்ம பொறுப்பு இல்லையா? தர்ம பொறுப்பு கண்ட பொறுப்பு. ஓ, உங்கள்ட்ட இப்ப யாராவது தர்மம் கேட்டது தர்மம் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? பார்த்தாலே கேட்க மாட்டாங்க யாரும்.
உங்களுக்கு இந்த கைக்கு முழு வைத்தியத்துக்கு இன்ஷா அல்லாஹ் இறைவன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து உதவக்கூடிய நல்ல உள்ளங்கள் நிறையா இருக்காங்க இந்த உலகத்தில். கண்டிப்பாக இறைவன் வந்து இன்னாருக்கு இன்னார் தான் உதவி செய்யணுன்றது ஏற்கனவே எழுதி வச்சிரு. நீங்கள் இந்த கை சரியாயிடுச்சு அப்படின்னா இறைவனுக்கு நன்றி செலுத்துவீங்களா? அது அவசியம் நன்றி செலுத்தி தான் ஆகும். இறைவனுக்கு செலுத்தலைன்னா அப்புறம் நம்ம வாழ்ந்த பிரயோஜனம் என்ன? அது நல்லா தைரியம் இருக்கு, நன்றி செலுத்தணும் எண்ணமும். கையை காட்டுங்க. இந்த கை உங்களுக்கு எப்படி ஆச்சு? இந்த கை வந்து நல்லா இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நல்லா இருக்கும்போது நல்லா சம்பாரிச்சு சாராயம் குடிச்சேன். ஐயோ, அதனால தான் உங்களுக்கு இந்த சோதனை. சரி, இந்த கை வந்து நீங்கள் செஞ்ச தவறுக்கு இறைவன் மன்னிப்பு கேட்டுக்கோங்க. மன்னிப்பு கேட்பீங்களா? கேட்பீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்களா? கேளுங்க, இறைவன் கண்டிப்பாக வந்து உங்களை மன்னிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது சரியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுவீங்க? சரியாயிடுச்சு, எப்பயும் நார்மல் கையாயிடுச்சு இந்த மாதிரி. யாரோடையும் உறவு வைக்கக்கூடாது, பழக்க வைக்கக்கூடாது, முதல்ல ஒதுங்குவேன். யாருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு பார்க்க மாட்டேன். வர்றவங்க மட்டும் கொடுத்துட்டு அப்படியே போட்டு அப்படியே போயிட்டு வந்தா. நீங்கள் சொன்ன வார்த்தையில் ஆரம்பத்தில் எனக்கு பிடிக்கல. இல்லைங்க, வண்டி போய்கிட்டோம். நீங்கள் சொன்ன வார்த்தையில் ஆரம்ப வார்த்தை எனக்கு பிடிக்கல. ஆனால் முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா, பசின்னு வரவங்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும், உங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வராது. சரி, கண்டிப்பாக இறைவன் நாளினால் கண்டிப்பாக உங்களுக்கு இறைவனோட உதவி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். முடிஞ்ச அளவுக்கு நானும் உதவி செய்வேன் ராமலிங்கத்துக்கு இறைவன் நாளில் இன்ஷா அல்லாஹ். சரி ராமலிங்கம், எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு ஹாய் சொல்லுவீங்க. நல்லா காமிங்க டாட்டா கையை. இறைவன் ஒருவனை என்பதை உணர்த்தி கொள்ளுங்கள். இல்லை என்றால் உணர்த்தப்படுவீர்கள் ஒரு சில சூழ்நிலையினால். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மேஜிக்கல் ஸ்மைல். ராமலிங்கம், முடிவுரை ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மக்களுக்கு? நல்ல முடிவு நான் சொல்றேன். சேரு இடம் அறிஞ்சு சேர வேண்டும். பாம்பு இருக்கிற இடத்துலவே இருக்கணும். ரோட்டுக்கு வந்தா அடிபட்டு செத்து போகும். அதே மனித வாழ்க்கையும் ஆளை கண்டு நிறத்தை கண்டு எண்ணத்தை கண்டு பழகணும். அவனுக்கு செருப்படிது. சூப்பர் ராமலிங்கம், உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் உங்களை மீண்டும் உங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலையில் இறைவனை ஆக்குவானாக. கண்டிப்பாக இறைவனின் உதவி உங்களுக்கு என்றும் கிடைக்கும். உங்களை விடைபெறுகிறேன். எதுல வேணாலும் போடட்டும்.